அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 நாட்கள்ல புது வருஷ பிறப்பு பிறக்குது. அதாவது 1ஆம் நம்பர் 2026ங்கிறது 1 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 3. சூரியனுக்கும் குருவுக்கும் உகந்த நாளா தான் பிறக்குது. நல்லாவே இருக்கும். இது பல ராசிகளுக்கு நல்லாவும், சில ராசிகளுக்கு சிக்கலாவும் இருக்கு. கலவையான வருடமா தான் இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சி மட்டும் தான் இந்த ஆண்டு இருக்கு. அதுவும் மே மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறதுனால அதுக்கு நடுவில் இருக்கிற மாற்றங்கள் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின்னுன்ற மாதிரி தான் இருக்குமே. இப்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர புதுசான வீடியோஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேனல் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும், வீடியோ ஷேர் ஆகும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 30/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தசமி திதி காலையில் 7:47 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க ஏகாதசி திதி இருக்குது. மறுநாள் காலையில் 4:58 வரைக்கும். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 6:01 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் மறுநாள் காலையில் 3:56 வரைக்கும் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:30க்கும் சூரியன் மறைவு மாலை 5:52க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 7:30 முதல், அதாவது மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ராகாலம் மாலை 3:02 4:27 வரைக்கும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 3:04. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9:20 10:46 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 12:11 1:36 வரைக்கும். இப்போ பரணி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் பார்த்திங்கன்னா ஆயுதம் பயன்படுத்த, நோயாளிகளை குளிக்க வைக்க, மாடு வாங்க, அடுப்பு வாங்க, தானியம் களஞ்சத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற நாள். அதாவது பரணிங்கிறது தரணி சொல்கிற மாதிரி இருக்கும். பூமி சம்மந்தமாக எதை வேணால் செய்யலாம். ஏகாதசி திதியில் எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்றதாக தான் இருக்குது. திருமணம், விரதம், இடம் சீரமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு ஊக்கம், ரிஷப ராசிக்கு சிந்தனை, மிதுன ராசிக்கு ஆர்வம், கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு மறதி, கன்னி ராசிக்கு மேன்மை, துலாம் ராசிக்கு யோகம், விருச்சிக ராசிக்கு சலனம், தனுஷ் ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு மகிழ்ச்சி, கும்ப ராசிக்கு தேர்ச்சி, மீன ராசிக்கு பரிசாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. வருஷ கடைசி பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போகிறது நல்லது. இப்போ ராசி பலன் பார்க்க போகிறோம். ராசி மேஷ ராசி. ஒரு சில ராசிக்கு இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ் வைப்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீர்வுகளுக்கும் உங்களுக்கு உள்ள மனசார உணரக்கூடிய விதமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்து, சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மனசில் கொஞ்சம் கவலைகள் இருக்கும், வருத்தங்கள். அது இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பண விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருங்க. ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நாளை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். அதே நேரங்களில் புதிய அனுபவங்களும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சொத்து சம்பந்தமான வழக்குகளில் கொஞ்சம் தடைகளும் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். தொழில் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருந்த வங்கி கடன் கொஞ்சம் சேங்ஷனுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் நல்லபடியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் தேவையில்லாத கவலைகள் இருக்குது. அதெல்லாம் விலக்கி நேர்மறையான எண்ணங்களோட நாளை கொண்டு போனீங்கன்னா மேஷராசிக்கு சாதகமாக தான் இருக்கும். இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானம் தேவை. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். பேசும்போது பார்த்து பேசுகிறது நல்லது. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. அதே நேரங்களில்
உங்களோட வேலைகள்ல தவறு ஏற்படாம நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ, அத பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு பண்ணீங்கன்னா, பிரச்சனைகள் பெருசா இல்ல. எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் பண்ணாதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்க மனசுல ஏற்படுற குழப்பங்கள், அ நெகட்டிவான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, தொணர்கிட்ட அத வந்து வேற விதமா காட்டுற மாதிரி இருக்கும். அத தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட பொறுமையா, கேஷுவலா பேசுனீங்கன்னா, பாதிப்புகள் இல்லாம கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலைகளுக்கு ஏத்தா மாதிரி நடந்துக்குங்க. ஏனோ தானோன்னு உங்க விருப்பத்துக்கு திணிக்காதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏமாற்றங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அ வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், அது வந்து வந்துரும். ஆனாலும் தாமதமாகி வரலாம். மற்றபடி கை செலவுக்கோ, இல்லன்னா அவசர தேவைக்கு உண்டான விஷயங்கள்ல கொஞ்சம் ஏமாற்றங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு அ ஆரோக்கியத்த பராமரிக்க வேண்டியது அவசியம். ஓய்வு எடுக்கணும். தூக்கம் இல்லாத ஒரு மனநிலை, ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறனால, மனசுல குழப்பங்கள் இருக்கிறனால, கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி. உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அ பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போறதுக்கு என்ன பண்ண முடியுன்ற தீர்வுகள தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாரி தான் இருக்கு. சூழ்நிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. அ மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. சில செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தையும், வருத்தத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில உறவினர்கள் வருகையால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சி குறையிற வாய்ப்பு இருக்கு. பசங்களால வீண் செலவுகளோ, விரயங்களோ ஆகுற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில போட்டி பொறாமைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாண்டீங்கன்னா, அ கூட இருக்கிற கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு மூலியமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போகலாம். கடன் பிரச்சனைகள முடிஞ்ச அளவுக்கு கையில இருக்கிற பணத்த கடன அடைச்சிங்கன்னா, அது நல்லதா இருக்கும். இல்லன்னா பண விரயம் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சுத்தி இருக்கிறவங்க பேசுற விதமும் சரி, சூழ்நிலைகளையும் சரி, சகிச்சுக்கிட்டு போக வேண்டிய சகிப்புத்தன்மை இருக்க வேண்டியது அவசியம். சில சௌகரியங்கள் அசௌகரியங்கள் காணப்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. முக்கியமான முடிவுகள எடுக்க வேண்டாம். பதட்டங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மந்தமான ஒரு மனநிலை இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க இன்னைக்கு செய்ற வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்கள்ல கவனமா உங்களோட வேலைகளையும் காலையிலேயே முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்யுங்க. ஏன்னா, வருஷ கடைசியில இருக்கீங்க. ஓவர் பிரஷரா இருக்கும். உங்களோட திறமைகள வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குறிப்பா உங்களோட வேலைகள்ல தவறுகள் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா, மேலதிகாரிகளோட பார்வை உங்க மேல இருக்கும். செய்ற தவறுகளுக்கு அ சாதகமான பலன் இல்ல, பாதகமா ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற துயரங்களையும், வருத்தங்களையும், கவலைகளையும் பொறுமையா தொணக்கிட்ட வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆ நீங்க திணிச்சீங்க, இல்லன்னா அவங்க மேல வந்து ஒரு புரிதல் இல்லாம நீங்க சொல்றத டாமினேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, அது அவங்களோட அவங்களுக்கு சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அனுசரிச்சு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள செய்றது நல்லது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வரவுகள் சுத்தமா இல்ல. வருஷ கடைசி, மாச கடைசி கையில பணம் இல்ல. ஆனா எதிர்பாராத விரயங்கள், எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இருக்கிற பணத்த செலவு பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் அவசர தேவைக்கு இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்னால சளி தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளுமையான பொருட்களையும், குளிர்ச்சியான உணவுகளையும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ரிஷப ராசிய பொறுத்தளவுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும் அப்டின்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்களோட பலன கேளுங்க. நல்ல ஒரு விதமா இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு சாதகமான நாளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலயும் இருக்கு. அ கிரகநிலைகள் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். உங்ககிட்ட ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. குடும்பத்தில மகிழ்ச்சி தர விஷயங்கள் நெறையவே இருக்கும்.
இன்னைக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகளுக்கு உறவினர்களோ, கூட பொறந்தவங்களோ உதவியா இருக்கிறாங்க மாதிரி இருக்கும். பக்கபலமா இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும், உறுதியும் குடுக்குற மாதிரி இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு புதிய பொறுப்புகளோ, புதிய வாய்ப்புகளோ கிடைக்கலாம். அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா, புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நடப்பவை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிய தரா மாரி தான் இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். அதே நேரங்கள்ல பாட்டு கேட்கறது, சினிமாக்கு போறது, அந்த மாரி பொழுதுபோக்கு அம்சங்களால ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மிதுன ராசிக்கு தெளிவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா நாள கொண்டு போங்க. ஆ சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பணவரவு அதிகமா இருக்கறனால குடும்பத்துக்கும் டைம் அதிகமாவும், அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள். புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள் எதிர்காலத்துக்கு பதவி உயர்வுக்கும், ஊதிய உயர்வுக்கும் அமைப்பா இருக்கும். அதே நேரங்கள்ல நீங்க புதிய வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்குண்டான ஆப்ஷன்கள் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு மெயில செக் பண்ணி பாருங்க. சாதகமான பலன் காத்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிற நாளா தான் இருக்கும். ஆ துணைன்றது காதலர்களுக்கும் பொருந்தும். ஆனா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் ஏற்பட்டு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது 2 பேருக்குள்ளேயும் நிறைவையும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும், நல்ல ஒரு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். பயனுள்ள வகையில பணத்த செலவு செய்வீங்க. சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. புதிய முதலீடுகள் செய்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சிறந்த பலனை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மகிழ்ச்சியும், உற்சாகமும் இருக்கு. முக்கியமான முடிவுகள் பண சம்பந்தமா தாராளமா எடுக்கலாம். சேமிப்பு இன்னைக்கு செய்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற நேர்மறையான எண்ணங்கள், அது உங்கள ஆரோக்கியத்தையும் சரி, உங்களையும் சரி மகிழ்ச்சியா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மிதுன ராசிக்கு கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்க ராசிய கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, நீங்க போனீங்கன்னா, நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிய காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களுக்கு சந்தோஷத்துக்கும், திருப்திக்கும் குறைவில்லாத நாளா இருக்கு. கிரக நிலைகள் ரொம்பவே அ நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. ஆனா, ஒண்ணே ஒண்ணுன்னா, பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போத பதட்டம் இல்லாம பொறுமையா கையாளுங்க. கோபத்தையும், எரிச்சலையும் காட்டாம இருந்தீங்கன்னா நல்லது. இன்னைக்கு பசங்களால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க உங்ககிட்ட மகிழ்ச்சியும், உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள், நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளா இருக்கும். தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உற்றார் உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத வகையில நல்ல ஒரு முன்னேற்றமும், லாபங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு உங்க கூட பொறந்தவங்க உதவியா இருப்பாங்க. எதிர்பார்த்த காரியம், செய்ய நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே ஈஸியா நிறைவேறி, உங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நாள் முழுக்க உதவியா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கிறனால பயன்படுத்திக்கிறது நல்லது. குடும்பத்தோட நல்ல ஒரு அனுசரித்து போகக்கூடிய ஒரு நாள். எல்லா விதத்திலயும் ஆதாயம் தரக்கூடிய நாளா தான் கடகராசிக்கு இருக்கு. வேலை தொழில்ல பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. புதிய வேலைவாய்ப்பு இருக்கு. பணிகள செய்யறதுக்கு மிகவும் அ விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாள். நீங்க செய்ற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிறனால, எல்லா விஷயத்தையும் புதுசாவும், புத்திசாலித்தனமாவும் செய்வீங்க. நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையாரோட நல்ல ஒரு அன்பான அணுகுமுறையில நடந்துக்குவீங்க. உங்களோட மனசு விட்டு உங்களோட ரொமான்டிக்கான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அன்பையும், புரிதலையும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய விஷயங்கள பேசுறதுக்கும், ஆ நல்ல வந்து ஒரு புரிதல் அதிகமா இருக்கறனால, சில விஷயங்கள பார்வையிலே பகிர்ந்துக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, குடும்பத்தோட வெளியில போறது போன்ற மகிழ்ச்சியான விஷயங்களால
2 பேருக்குள்ளயும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும். உள்ளூர உணர்வுகள் மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு தாராளமான பண வரவு இருக்கு. நீங்க சிறந்த வேலைகள்ல ம் அதுக்கு செஞ்சதுக்கான ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அத அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா, செலவுகளுக்கு தேவையான பணம் உங்க கையில ஆல்ரெடி இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பயனுள்ள வகையில முதலீடு செய்றது நல்ல ஒரு ஆதாயத்தை தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு கேஷுவலா ஜாலியா நாள கொண்டு போவீங்க. அது உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வச்சுக்கிறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். உங்க கிட்ட இருக்கிற உற்சாகம், அ உறுதி எல்லாமே நாள் முழுக்க உங்கள நல்லபடியா வச்சுக்க உதவும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்களோட பலன கேளுங்க. சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அ சில சூழ்நிலைகள் வீட்டுக்குள்ள கவனமா பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட பலன்கள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாரி தான் இருக்கும். பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்க மனசுல தேவையில்லாத சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் செய்றவங்க கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. யாரையும் நம்பி கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்களோட உதவியால கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள தீர்க்கறதுக்கு நல்ல ஒரு படிப்படியா முயற்சி செய்யுங்க. அதனால பெருசா எதுவும் எதிர்பார்க்காம நாள போற போக்குல கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற சில குழப்பங்கள்னால தெளிவான சிந்தனைகள் எடுக்க முடியாது, முடிவுகள் எடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள்ல பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு உங்க மனசுக்கு ரொம்பவே அமைதிய தர மாதிரி இருக்கும். நாள் முழுக்க கொஞ்சம் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். சுத்தி நடக்கிற விஷயங்கள், சூழ்நிலைகள கேஷுவலா எடுத்துட்டு போங்க. சீரியஸா எடுத்துக்கிட்டு எமோஷனல் ஆகாதீங்க. சென்சிட்டிவ் ஆகி தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாம இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் விரயங்கள் ஆகலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலையில வளர்ச்சி குறித்து கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க செஞ்ச வேலைகளுக்கு அங்கீகாரமோ பாராட்டோ இல்லை. வேலையிலையும் சரி, உங்களோட ஈடுபாடு சரியில்லாதனால தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது, கவனமா செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட அதை வெளிக்காட்டி தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுற மாதிரி பார்த்துக்காதீங்க. எந்த எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும் மனசு விட்டு ஓப்பனா பேசுனீங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதை விட்டுட்டு நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு காட்டி அவங்க கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஓப்பனா இருந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு, மறைவு எதையோ ஏமாத்துற மாதிரி இருந்ததுன்னா சந்தேகங்கள் வலுக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செலவுகள கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் விரயமாகிற ஒரு நாள், பணத்த ஜாக்கிரதையா கையாளுங்க. ஏன்னா, உங்க கையில இன்னைக்கு இருக்கிற பணம் காலியாச்சுன்னா, கொஞ்சம் தட்டுப்பாடும், பற்றாக்குறையும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. தலைவலிக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு கவலையும் சரி, வருத்தங்களும் சரி, நாள உங்களுக்கு பொறுமையா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இப்ப இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாள்ல நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு பலனா இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமா இல்ல. உங்களோட மன வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. தேவையில்லாத பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும், இனம் புரியாத கவலையும், என்னன்னே தெரியாத ஒரு மாதிரி மனநிலையில குழப்பமான மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்னைக்கு உங்களோட செயல்கள்ல தடைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகள் கூட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பல தடைகளை கடக்கிறதுக்கு உங்களோட செயல்கள்ல திருப்தி அடையறதுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் தளராதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. பாதியிலேயே நிறுத்துனீங்கன்னா அது பிரச்சனைகள் பெருசாக்குற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமா பார்த்து பேச வேண்டியது அவசியம். மனச கவலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, மனச அமைதியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்டயே டிமோட்டிவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செல்ஃபா நீங்களே உங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டு, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு வேண்டியது அவசியம்.
வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, உங்க மனநிலை குழப்பங்கள் இருக்கிறனால தேவையில்லாத சிந்தனைகள், பய உணர்வுகள் வண்டி ஓட்டும்போது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணத்த கொண்டு போகும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டு போறது நல்லது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலை சம்மந்தமா சில தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலை பளு அதிகமா தான் இருக்கு. நல்ல கவனம் செலுத்தி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். உங்களோட கடின உழைப்ப நம்புங்க. கூட வேலை செய்றவங்கள எதிர்பார்க்காதீங்க. அவங்களால பிரச்சனைகள தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு செஞ்சு, உங்களோட நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு தொணக்கு பத்தியோ, காதலன் காதலை பத்தியோ யோசிக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஓட்டங்கள் இருக்கு. அது உங்கள 2 பேருக்குள்ளயும் அன்ப பிரிவுபடுத்துற மாதிரியும், தேவையில்லாத அ அதிருப்திய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்சா பேசி பாருங்க. கேஷுவலா இருக்க முயற்சி செய்யுங்க. இல்லன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க உங்களோட பதட்டத்திலயும், உங்களோட தப்பான எண்ணங்களாலயும், நீங்க பேசுற வார்த்தைகள், கேட்கிற கேள்விகள் பாதிப்பாகும், பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கடமைகள், அதாவது அத்தியாவசிய தேவைகள நிறைவேற்றத்துக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். பண விரயமாகுற மாதிரி இருக்கு. சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படாம, செலவு பண்ணும்போது பண விரயம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. கால் வலி, தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்த பராமரிக்க கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளா தான் கன்னி ராசிக்கு இருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ பெறணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, பாசிட்டிவ் எமோஜியும் சேர்த்து போடுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள பார்க்கறதுக்கு ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஒரு உங்களுக்குள்ளே ஒரு மனநிறைவான ஒரு நாளா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல நீங்க எதிர்பாராத வெற்றியும், நன்மைகளும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நாள் உங்களுக்கு பலன் தர விதமா தான் இருக்கும். பணவரவு விஷயத்துல தாராளமாவும், சந்தோஷமாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். சிறப்பான விலைக்கும் வாங்குறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒற்றுமையா செயல்பட்டு நல்ல ஒரு லாபம், குடும்பத்துல அமைதியும், சந்தோஷமும் இருக்கு. உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான அ நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் அதிர்ஷ்டங்கள எதிர்பார்க்கிற விதமா இருக்கும். நல்ல முடிவுகள எடுக்கிறதுக்கு சமமான மனநிலையோட நாள் முழுக்க இருப்பீங்க. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை தரம் சிறந்த முறையில இருக்கிறதுக்கான சில கொள்கைகளையும், நோக்கங்களையும் ஏற்படுத்தி கொள்ற நாளா இருக்கு. திருப்தியும், சந்தோஷமும் இருக்கிறனால எல்லா விதத்திலயும் சாதகமான நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள செவ்வன செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு பலன் காணக்கூடிய நாள், வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள், நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாள். செய்ற செயல்களுக்கு, வேலைகளுக்கும் அங்கீகாரம் உண்டு. புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சிறப்பான நாளா தான் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. உங்க துணைக்கூட நல்லுறவ பராமரிப்பீங்க. காதலர்களுக்குள்ளேயும் சரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் உங்க கூட இனிமையான வகையில நடந்துக்குவாங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. காதலுக்கு இனிமையான நாள். சிறப்பா கொண்டு போங்க. மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. இது அடுத்த வருஷத்தோட துவக்கத்துக்கு நல்லாவே இருக்கும். உங்களோட நாள் சிறப்பா அமையறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. இனிமையான தருணங்கள அனுபவிச்சு மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணவரவு அதிகமா தான் இருக்கும். சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. உங்களோட அக்கவுண்ட்ல பணம் அதிகமாகறத கண்கூடா பார்ப்பீங்க. மனசுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் நாள கொண்டு போவீங்க. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. மகிழ்ச்சிக்கான செலவுகளுங்கிறதுனால, திருப்தியான செலவுகள்ங்கிறதுனால மனசுக்கு நிறைவா தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களுடைய நாள் சிறப்பானதா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. நிறைஞ்ச ஆற்றலும், உற்சாகமும் நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கு. துலாம் ராசிய பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமாவும், அனுகூலமாவும் இருக்கிறனால, நாள பக்காவா பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு ராசிய கமெண்ட் பண்ணிட்டு ஃபயர் சிம்பல் போடுங்க. நல்ல ஒரு ம அ உங்களோட நாள வந்து சுறுசுறுப்பாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இன்னைக்கு நாள் இருக்கு. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். எல்லா காரியங்களையும் ஈஸியா செஞ்சு முடிக்க ஒரு நாளா இருக்கும். உங்களோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புதுசாவும், வித்தியாசமாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மூலியமா பல விஷயங்கள சாதகமான வகையில பலன் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பசங்களால ஏற்பட்ட கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சு, நல்ல ஒரு குடும்பத்தில மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும். வருட பிறப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா தான் இருக்கு. ஆ உங்களோட நாள பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் ஈஸியா கிடைக்கும். தொழில்ல எதிரிகளா இருந்தவங்களும் நண்பர்களா மாறுவாங்க. வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஆ இன்னைக்கு உங்களோட சுறுசுறுப்பும், உற்சாகமும் எல்லா விதத்திலயும் பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. பணவரவும் சிறப்பா இருக்கும். அ இன்னைக்கு உங்களோட வேலையிலயும் சரி, குடும்ப விஷயங்கள்லயும் சரி, முன்னேற்றமான நிலைய காணக்கூடிய ஒரு நாள். சின்ன சின்ன குறைஞ்ச முயற்சியிலேயே பெரிய விஷயங்கள சாதிக்கக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும், நேர்மறையான எண்ணங்களும் நாள் முழுக்க உங்கள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சிருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியா நாள கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு சில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சந்திப்புல உங்களோட பேச்சு திறமையால நல்ல ஒரு பலன அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கூட வேலை செய்றவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட திறமைகள வெளிப்படுத்தி, நல்ல ஒரு ஆடறிய வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இது தொழிலா இருந்தாலும் சரி, வேலை செய்றவங்களுக்கும் உதவியா இருக்கு. நல்ல ஒரு பலன், முன்னேற்றம் தரக்கூடிய நாளா இருக்கு. அ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நட்பான அணுகுமுறையோட அணுகக்கூடிய ஒரு நாள். உங்களோட துணையும் பார்த்தீங்கன்னா, அத உணர்ந்து உங்களையும் அவங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அ உங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதாவது அ அ ஆசைகள், கனவுகள் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள அனுபவிச்சு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக்கிட்டு நாள் முழுக்க ஜாலியா கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கவலையே வேண்டாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நீங்க சாதகமான நிலையில தான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமா தான் இருக்கும். சேமிக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு அதிகமாகுற மாதிரி இருக்கும். அதாவது புதுசா யோசிக்கிற மாதிரி இருக்கு. இருக்கிற பணத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் உருவாகலாம். இன்னைக்கு நீங்க செய்ற இன்வெஸ்ட்மென்ட் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல முறையில ஆரோக்கியம் இருக்கு. திடமான ஆரோக்கியம் இருக்கு. அ உங்களால அ உங்களோட உடற்பயிற்சியும், உங்களோட மனநிலையும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்க உதவியா இருக்கும். கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களோட பலன கேட்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு ஒ ஒ யாராவது ஒரு மனுஷன் ஓடுற மாதிரி எமோஜிய போடுங்க. ஏன்னா, சில விஷயங்களுக்காக இன்னைக்கு ஓடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சில காரணங்கள், காரியங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா இல்ல. நடக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்திலயும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். ஆனாலும், இருந்த இடத்த விட்டு ஓடாதீங்க. வாழ்க்கையில ஓட்டம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. குடும்பத்தில உள்ளவங்க கூட ஒற்றுமை குறையாம பார்த்துக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகள் கொஞ்சம் பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது மூலியமா கையிருப்பு குறையும். 2த்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். தொழில் செய்றவங்களுக்கு சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு லாபம் அடைய முடியும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுன்ற பேர்ல வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். அத தவிர்த்துட்டீங்கனாலே போதும். பண பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பா இருக்கும். மனசுல தேவையில்லாத கவலைகள் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கவலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நேர்மறையா, பாசிட்டிவா யோசிச்சு நாள கொண்டு போறது நல்லது. உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிறது அவசியம். உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள் தீரணும்னா, ஒண்ணு கோயிலுக்கு போங்க. இல்ல சினிமாக்கு போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. ஆரோக்கியத்துல கவனம், சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றங்கள் இருக்கு. நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடுமையா தான் இருக்கும். வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவறுகள் நேராம திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா தப்பிச்சீங்க. ஏன்னா, மேலதிகாரிகளோட பார்வையில அது இருக்கு. அது உங்களோட வேலைக்கே சில பாதகமான விஷயங்களா ஆகுற மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சிய தடுக்கிற மாதிரி இருக்கு. கவனமா வேலைகள காலையிலேயே பிரையாரிடைஸ் பண்ணி பண்றது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு, அத தொணக்கிட்ட தேவையில்லாத விதத்துல வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளயும் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு அவங்களால முக்கியத்துவம் குடுக்காத அளவுக்கு புரிதல் கம்மியா இருக்கு. அவங்களோட கருத்துக்கும் முக்கியத்துவம் குடுங்க. உட்கார்ந்து சில விஷயங்கள பேசுங்க. இருக்கிற பிரச்சனைகள தீர்க்க முயற்சி செய்யுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள விடாதீங்க. சூழ்நிலைகள எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. எமோஷனல் ஆகி பிரச்சனைகள பெருசாக்காம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிதி நிலைமைய பொறுத்தவரைக்கும் அனுகூலமா இல்ல. வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆனா செலவு பார்த்தீங்கன்னா டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்புங்களால ஏமாற்றங்களும், ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால தேவையில்லாத விரயங்களும் ஏற்படலாம். அதனால பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். அஜீரணம் ஆகுற மாதிரி வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவ சாப்பிடுறது நல்லது. அதிக அளவுல நீர் பருகுங்க. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வெளியில சாப்பிடுறத தவிர்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிய பலன் கேட்கறதுக்கு முன்னாடி உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நிலவ போடுங்க. ஏன்னா, மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போ வேண்டியது இருக்கு. ஆ இது மூலியமா சில மனசுக்கு ஆறுதலா இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். மனசுல ஒரு நிலை இல்லாத ஒரு குழப்பங்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பசங்களால வீண் விரயங்கள் ஏற்படலாம். வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட சூழ்நிலைகள் உருவாகும். உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் இன்னைக்கு வியாபாரத்திலயும், வேலையிலயும் தேவைப்படுது. அப்பதான் நாள சாதகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மனச அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா, எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட எண்ணங்கள சரியான வார்த்தை வடிவில கொண்டு வர வேண்டிய ஒரு நாளா இருக்கும். அது ஏன்னா, அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகள விட்டாலும், சில பிரச்சனைகளுக்கு ஆளாகுற மாதிரி இருக்கும். பொறுமை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாள். மனசுல தோன்ற தேவையில்லாத கவலைகள நீக்கி, நாள பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செய்யுங்க. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். உறவினர்கள் வருகையால தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படலாம். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செஞ்ச வேலைய 1 முறைக்கு 2 முறை செய்ற மாதிரி இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போதும் கவனமா கரெக்ட்டா செஞ்சிருக்கீங்களான்னு சரி பார்த்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. பேர் கெடாம பார்த்துக்குங்க. வேலை இழப்பு ஏற்படாம பார்த்துக்குங்க. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏனோ தானோன்லாம் வேலை செய்யாதீங்க. கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள், தேவையில்லாத வெறுப்புணர்வு, ஓ காழ்ப்புணர்ச்சி இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. மனசுல சந்தோஷம் கிடையாது. அத தொணக்கிட்ட சரியா புரிஞ்சுக்கவும் முடியாது. 2 பேருக்குள்ளேயும் புரிதல் இல்லாம போயி, தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படும். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. இல்லன்னா அப்படியே தவிர்த்துறது நல்லது. ஒதுங்கி இருக்கிறதும், உங்கள நீங்களே அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறதும் நல்லது. எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அமைதியா அந்த இடத்த காலி பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி நிலைமை பொறுத்தளவுக்கு அனுகூலமா இல்ல. எதிர்பார்த்த பணம் பார்த்தீங்கன்னா, ஏமாற்றங்கள தான் தரா மாதிரி இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்க முடியாது. ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல செலவுகளையும் சரி, விரயங்களோ பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா, சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம நாள கொண்டு போங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்தில பொறுத்தளவுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். காரணம் உங்களோட அதிகமான பதட்டமும், ஏகப்பட்ட சிந்தனைகளும், குழப்பமான மனநிலையும் காரணமா இருக்கு. ஆரோக்கியத்த கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட ராசிய பலன கேட்கறதுக்கு முன்னாடி ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, ஃபயர் சிம்பல் போடுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமான நாளா இருக்கு. நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே தீ போல நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்மீக, தெய்வீக காரியங்கள்ல ஈடுபட்டு மனச ஆனந்தம் அடைவீங்க. பசங்க வழியில சுப செய்திகள் வந்து சேரும். கொஞ்சம் கூட மந்தமா இல்லாம நாள சுறுசுறுப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு பல வாய்ப்புகள நீங்க இழக்காம பயன்படுத்திக்கக்கூடிய விதத்துல இருக்கு. நல்ல ஒரு திட்டமிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலன்களும், வளர்ச்சியும், முன்னேற்றங்களும் தெரியிற வாய்ப்புகள் அதிகம்.
அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. வியாபாரத்திலயும் நல்ல ஒரு லாபமும் உண்டு. வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. சுபகாரிய முயற்சிகள் முடிவுக்கு வரும். அது உங்களுக்கு திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். கும்பராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு ஃபயராவே இன்னைக்கு நாள் முழுக்க உற்சாகமா, மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. செய்ற செயல்கள்ல உங்களோட சுறுசுறுப்பும், உங்களோட புத்திசாலித்தனமும், திறமையும் வெளிப்படுற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அனுகூலமான பலன அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். அ அ சுபக நல்ல ஒரு அதாவது எல்லார் கூடயும் ஜாலியா டைம் பண்ணுவீங்க. நண்பர்கள் கூடயும் சரி, குடும்பத்தார் கூடயும் சரி, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கலாம். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிச்சு, எல்லா விஷயத்தையும் உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும், புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வெற்றி காண வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு பலன் தர விதமா எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் அ காணக்கூடிய விதத்தில தான் இன்னைக்கு நாள் இருக்கு. கும்ப ராசிக்கு சிறப்பான நாள். பலன்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு 2 பேரும் ஜவுடி புறா மாதிரி பறக்கக்கூடிய ஒரு நாள். ஒண்ணா வெளியில போறதுக்கும், சிறந்த ஜோடின்னு பேர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு நிறைவா 2 பேருக்குள்ளேயும் புரிதல் திருப்தியா இருக்கிறதுனால, மனசு விட்டு சில விஷயங்கள பேசுவீங்க. நல்ல ஒரு பேச்சிலயும் இனிமையான விஷயங்கள கலக்கிற மாதிரி இருக்கும். அது மூலியமா நல்ல ஒரு மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க ஏற்ற நாளா இருக்கு. திருமணமானவர்கள் உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதும், காதலர்கள் உங்களோட திருமண வாழ்க்கை, குடும்பத்த பத்தி பேசுறதும் நல்ல ஒரு பயனுள்ள வகையில அமையும். எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கூடுதலான வரவுகள் இருக்கு. எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயனுள்ள வகையில செலவு செய்றனால பிரச்சனைகள் இல்ல. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணம் நல்லா திட்டமிட்டு சேமிச்சீங்கன்னா, அது குறுகிய காலத்துல நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, நல்ல ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்த நல்லாவே வச்சிருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கும்பராசிக்கு ஏற்றங்களும், நல்ல ஒரு வளர்ச்சியும் நிறைஞ்ச நாளா இருக்கு. மகிழ்ச்சியாவும், சிறப்பாவும் நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. கடைசி ராசி. உங்க ராசி பலன் கேட்கறதுக்கு முன்னாடி ராசிய கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்க மனசுல ஒரு சின்ன பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ற மாதிரி வில்லன் பவன்ட் யாரோ எமோஜி போடுங்க. உங்க ராசியும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க மனசுல கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பாவும், உற்சாகமாவும் நீங்களே மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா, பெருசா பலனை எதிர்பார்க்காதீங்க. பொறுப்புகள் காரணமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். அது வேலையிலயும் இருக்கு, குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கு. இன்னைக்கு ஆரோக்கியத்தில கொஞ்சம் சோர்வும், மந்த நிலையும் ஏற்படுற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் பாதியில நிக்கிற மாதிரி இருக்கும். தடைபட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்ட்டா முடிச்சீங்கன்னா நல்லது. வெளியில பயணங்கள் போற மாதிரி வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்களோட ஆதரவும், ஒத்துழைப்பும் தரா மாதிரி அவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது. கவனமா உங்களோட தொழில கையாள வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களோட நாள்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த வளர்ச்சிகள்ல சில தடைகள காணக்கூடிய ஒரு நாள். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். வெற்றி பெறதுக்கு சிறந்த திட்டமிடல் அவசியம். பிளான் பண்ணி அடிங்க. எத வேணா சாதிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிக உணர்ச்சி வசப்படாம அதிகமா செயல்படுங்க. கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணமோ, வெளிநாடு பயணமோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. அத தவற விட்டீங்கன்னா, உங்களுக்கு சில தடைகள், பிரச்சனைகள் வரதான் செய்யும். இன்னைக்கு கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகள கிடைக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. இருக்கிற வேலையில கவனமா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மெத்தனமாவோ, ஏனோ தானோன்னு வேலைய செய்யாம இருக்கிறது நல்லது. திட்டமிடல் அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு முடிஞ்சா அக்கறையும், ஆர்வமும் காட்ட வேண்டிய ஒரு நாள். உங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏனோ தானோன்னு பேசுவீங்க. உங்களோட வார்த்தைகள துணைக்கு கொஞ்சம் எரிச்சலையும், கொஞ்சம் பதட்டத்தையும், ஒரு நம்பிக்கை இல்லாத உணர்வையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இது காதலர்களுக்கும் பொருந்தும். அது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனநிலையும், வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. வெளியில கூப்பிட்டு போயிட்டு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். உங்களுக்கும் ஆதரவா இருப்பாங்க.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகமா எதிர்பார்க்காதீங்க. பணத்த விரயம் பண்ற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். சேமிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். கையில இருக்கிற பணம் கரையாம பார்த்துக்கங்க. செலவுகள பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் திடமா வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்க மனசுல இருக்கிற பய உணர்வும், பதட்டமும் ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நாள கூலா கொண்டு போங்க. எந்த பாதிப்பும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த வீடியோவ பார்த்து நல்லா ஃபுல்லா கேட்குறவங்களுக்கு நன்றி. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்த ஜனவரி மாத பலனும் சரி, 2026 பலனான ரிஷப ராசிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஷப ராசிக்கு அதிகமான பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ராசியும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வர வர வீடியோஸ் அதிகமா வரதுக்கும், புதிய விஷயங்கள செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது கீழ பார்த்தீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ இன்னும் ஒரு சில 5 பேருக்கு ஷேர் ஆகும். அது எங்களுக்கு ஒரு திருப்தியும், ஒரு மனநிறைவையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த லிங்க கிளிக் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் போடுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த சேனல பாருங்க. புதிய விஷயங்கள சொல்றதுக்கு எங்களுக்கு உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்றது நல்லது. உங்களோட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.